என்னுடைய இள வயசுல கடவுளை ரொம்ப திட்டினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கருப்பாக இருந்தேன், ஒல்லியாக இருந்தேன், அசிங்கமாக இருந்தேன், அதுக்கப்புறம் ஏழையாக இருந்தேன். இதனால எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை, அப்பா அம்மா யாரும் இல்லை. அனாதையாக இருக்கும்போது, பணத்தை பார்த்தா விரும்புகிற உலகத்தில் ஏழையாக இருக்கும்போது, அளவு பார்த்தா விரும்புகிற பொண்ணுகளுக்கு மத்தியில் கருப்பாக இருக்கும்போது, இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கடவுளை ரொம்ப சத்தமிட்டேன். கடவுளே, உனக்கு ஏதாவது என்னை ஏன் படைச்ச, எதுக்கு படைச்ச, இப்படி ஒரு உருவத்தை கொடுத்துட்ட, எனக்கு இந்த உலகத்திலே வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி கடவுளை சத்தம் போட்டு அப்படியே சத்தம் போட்டிருந்து காலங்கள் கடந்து போயிடுச்சு. ஆனா இப்போ கடவுளை நன்றி சொல்றேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, யாருமே இல்லை. என் நிறத்தை பார்த்து அழகை பார்த்து பழகிற போலியான நண்பர்கள் என்கிட்ட யாரும் இல்லை. பணத்தை பார்த்து பாசம் காட்டுற வேஷம் போடும் மனிதர்கள் என்னிடத்தில் யாரும் இல்லை. உயர்ந்தவன் வகுப்புல பிறப்பின் வகுப்புல உயர்ந்தவன்ற பார்த்து பழகல எனக்கு யாரும் இல்லை. ஸோ எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் ஒரு உண்மையான பயம் இல்லாம இருக்கேன், தைரியமா இருக்கேன். என் காட்டில் நானே ராஜா, என் நாட்டில் நானே ராஜாங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ உங்களை யாருமே பார்க்கல அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சாலு, உங்களை யாருமே விரும்பல அப்படின்னா நீங்கள் பாக்கியசாலி. போலியான உங்களை யாரும் விரும்பல. விரும்பிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும், உங்களுக்கு அது பிடிக்குமா, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ ஆசைப்பட்டுருங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். ஸோ இப்போ நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்கேன். எதுவும் இல்லாமல் என்னை ஏழையை படைத்தது கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, சந்தோஷமா இருக்கு.